ஹலோ எவ்ரிவன், நான் பிரதீப். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2026 ஃபேஸ் லிஃப்டட் Hyundai எக்ஸரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸரோட ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம் நம்ம மார்க்கெட்ல 2023ல Hyundai சைட்ல இருந்து லான்ச் ஆன கார் இது. மார்க்கெட்ல நமக்கு மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில டாடா பஞ்ச் என்ற ப்ராடக்ட் வந்து சேல்ல இருந்துச்சு டாடா சைட்ல இருந்து. ஸோ அதுக்கு காம்படிஷனா எக்ஸரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க Hyundai சைட்ல இருந்து. இந்த Hyundai எக்ஸர் லான்ச் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸோட கொண்டு வந்திருந்தாங்க. பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த வெஹிக்கிள் வந்து சேல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ 2026ல இந்த மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்க்கு தகுந்த மாதிரி நிறைய எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலி ரிவைஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டாண்டர்டாக அந்த வெஹிக்கிளில் 30 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதோட சேர்த்து 45 அட்வான்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் ஸ்பேஸ் லிஃப்டட் Hyundai எக்ஸரோட வாக் அரவுண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா எங்கள் FPL Hyundai அம்பத்தூரில் ஷூட் பண்ணுறோம். இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறவங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hyundai எக்ஸ்டர் HX4 வேரியண்ட்டோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் பார்க்கும்போது நமக்கு Hyundaiக்கான லோகோ வருது, மோனோட்டில் எம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டான பேட்சிங் பிளாக் டாட்டாஸில் வருது. ஸோ மேலே பார்க்கும்போது நமக்கு ஹெட் ஷேப்டு எல்இடி டிஆரில் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு டர்ன் சிக்னல் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹெட்லைட் செட்டப் வரும்போது ரெஃப்ளெக்டர் பேட்டர்னில் ஹாலஜன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நமக்கு லோ பீம் அண்ட் ஹை பீம் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஜின் பார்த்தலாம். ஸோ இன்ஜின் பே பார்க்கும்போது நமக்கு மேலே இன்சுலேஷன் கொடுக்கல. எக்ஸ்ட்ராவில் நமக்கு ஒரு இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டருக்கான கப்பா இன்ஜின் இது ஒரு 4 சிலிண்டருக்கான யூனிட். ஸோ K1.2 டினோட் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 81 bhp அண்ட் ஒரு 114 நியூட்டன் ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இதோட பவர் ட்ரெயின் பார்க்கும்போது நமக்கு ஒரு 5 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 5 AMTக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1.2 லிட்டரில் நமக்கு ஒரு பைஃபியூல் ஆப்ஷன் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜிக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ சிஎன்ஜி வந்து கம்பெனி ஃபிட் சிலிண்டர்ஸோட கொடுத்துருப்பாங்க. 60 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு பூட்டில் இருக்கும் அது. ஸோ சிஎன்ஜியில் டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது நமக்கு ஒரு 5 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு வைப்பர் வருது அண்ட் வாஷர் கொடுத்துருக்காங்க. HX4 வேரியண்டோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது நமக்கு ஸ்டைல் ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து அலாய் கிடையாது. அப்டேட்டில் நமக்கு R15க்கான டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அது டாப் டம்ல வரும். நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டயரோட செக்ஷன் பார்க்கும்போது 175/65 R15க்கான ஸ்டைல் ஸ்டீல் வீல் இது. சைடில் நமக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு ORVM வருது. ஸோ ORVM பாய்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோர் ஹேண்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாய்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்க்கும்போது ஸோ வெஹிக்கிள் வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிறதால ஸோ இந்த பிளாக் லைனிங்ஸ் போட்டுருக்காங்க. கீழே ஒரு சில்வர் லைனுமே வருது நமக்கு. ஸோ இங்கே விண்டோ ஓப்பனிங்ஸ்லாம் பாருங்கள், நல்ல ஒரு டிஎல் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. மேலே பார்க்கும்போது நமக்கு ரூஃப் ரெயில் கிடைக்கல இந்த ட்ரிமில். பின்னாடி ஒரு ஒயர் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு குவார்டர் கிளாஸ் பெருசாகவே வருது. ஸோ இந்த கிளாஸ்ட் ஆஃப் குவிக் ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்காது நமக்கு. ரியரில் நமக்கு ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டீட்டெயிலிங்காக இந்த பிளாக் பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட லென்த் பார்த்தீங்கன்னா 3.8 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் உள்ள வெஹிக்கிள் இது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 185 mm கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைல் ஆஃப் எக்ஸர் பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்க்கும்போது நமக்கு இந்த ஹெச் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த ரியர் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் வரப்போகுது. ஸோ இந்த ரெட் ரிஃப்ளெக்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில். டர்ன் சிக்னல் நமக்கு ஹாலஜனில் வருது அண்ட் ரிவர்ஸ் லைட் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் யூனிட் நமக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு ஒரு ரிஃப்ளெக்டர் வருது. ரியரில் சேஃப்டி கன்சோல் நமக்கு ரியர் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர் கேமரா வருது இந்த HX4 வேரியண்ட்லேயே. அண்ட் எக்ஸ்ட்ராக்கான பேட்சிங் வருது. ரியர் பம்பர் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒரு சில்வர் டோனில் கொடுத்துருக்காங்க. டிஃப்யூசர் பேட்டர்ன் வருது. ரியர் விண்டோவில் பார்க்கும்போது இந்த வேரியண்ட்டில் நமக்கு பிளைனாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டீஃபாகர்லையும் கிடைக்கல அண்ட் வைப்பர்ஸுமே கிடைக்கல. ஹை மோட்டர் ஸ்டாப்லாம் வருது. ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூஃபோட இன்டெகிரேட் ஆகி கொஞ்சமாக ஒரு ஸ்பாய்லர் மாதிரி தெரியுது. பின்னாடி ஒரு ஒயர் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரில் 391 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு பார்சல் ஷெல்ஃப் வருது. அப்படியே போய்ப்போம் இன்டீரியர் செக் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரோட இன்டீரியருக்கு வந்துட்டேன். கீ பார்க்கும்போது நமக்கு 2 கீஸ் கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் லாக் ட்ரங்க் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வருது. ஸோ இதில் நமக்கு ஃப்ளிப் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க. மேனுவல் கீ தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. லெஃப்ட்டில் நமக்கு வைப்பர் கண்ட்ரோல், ரைட்டில் நமக்கு ஹெட்லாம்ப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ நமக்கு இந்த ஸ்க்ரீன்ஸ் பார்க்க முடியல. ஸோ பேசிக்கலி நமக்கு இங்கே ஒரு செமி டிஜிட்டலுக்கான ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 8 inchக்கான HD வீடியோ ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நேவிகேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரேடியோ, மீடியா, வால்யூம் ராக்கர் வருது. ஸோ இந்த டியூனர் பட்டன் வருது. அந்த ட்ராக் சேஞ்ச் பண்ணுற பட்டன் வருது. பெருசாக ரோட் டைவர்ஷன் எதுவுமே கொடுக்கல.
நெக்ஸ்ட்டு இங்கே வென்ஸ் வருது. ஸோ இங்கே டேஷில் ஹார்ட் பிளாஸ்டிக் வருது. இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நமக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, ஃபோன்ஸ் ஹோல்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இங்கே நமக்கு மேனுவல் ஏசி வருது. ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நாப்ஸ் எல்லாமே வருது. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்க்கும்போது டைப் சி போர்ட், 12 வோல்ட் சாக்கெட், யூஎஸ்பி ஏக்கான போர்ட் வருது. அண்ட் இங்கே நமக்கு ஃபோன் ஹோல்டர் வருது. நெக்ஸ்ட் அப்படியே கியர் லிவர் வரும்போது 5 ஸ்பீட் மேனுவல் கியர் லிவர் இது ரிவர்ஸோட கொடுத்துருக்காங்க. நமக்கு கேமரா இருக்குது வெஹிக்கிளில். ஸோ ரிவர்ஸ் போட்டனே அதுக்கான வியூவை நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். எக்ஸ்எல்ல நமக்கு 5 ஏஎம்டிக்கு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து வித் பேடல் ஷிஃப்டர்ஸோட வரும். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே ட்வின் கப் ஹோல்டர்ஸ் வருது. இங்கே காயின் ஹோல்டர்ஸ், பார்க்கிங் பிரேக் வருது. அது பிளாக் டிப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் ட்ரிமில் மேஜர் ரிவிஷன் பார்க்கும்போது நமக்கு டிரைவருக்கு ஒரு டெடிக்கேட்டட் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த HX4 வேரியண்ட்டில் அது கிடையாது. மேலே நமக்கு மேனுவலி டிம்மிங் IRVM கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு வைசர் வருது. லெஃப்டில் நமக்கு வைசர் வித் மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்டில் பார்க்கும்போது ட்ராக்ஷன் ஆஃப் பட்டன், ஹெட்லாம்ப் கலர் வருது. நெக்ஸ்ட் அப்படியே டோர் பேடில் பார்க்கும்போது பிரைஸ்டு அலுமினியம் டோர் ஹேண்டில், டோர் பேடை பிளாக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த ORM கண்ட்ரோல்ஸ், சென்ட்ரல் லாக்கிங் கண்ட்ரோல், பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வருது. இங்கேயுமே காயின் ஹோல்டர், வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான போர்ஷன் வருது. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த HX4 வேரியண்ட்டில். எக்ஸலோட செகண்ட் ரோ கிட்ட வந்துட்டேன். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸர் டு 90 டிகிரிஸ் ஓப்பன் ஆகுது. இது நல்ல ஒரு இங்கிரஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இதை வச்சு உள்ளே வந்துட்டேன். ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டால் பாய் தான். ஸோ அதனால் நமக்கு வந்து ஹெட்ரூம் வந்து ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ எனஃப் ஹெட்ரூம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீரும் பார்த்தீங்கன்னா எனஃபாக இருக்குது. சீட் நல்லா பின்னாடி வச்சா கூட நமக்கு வந்து நீரும் ப்ராப்ளம் இல்லை. டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபேக்டரில் இருக்குது. ஸோ இந்த தடவை நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்ஸ் ஐசோஃபிக்ஸ் சேல் சீட் மவுண்ட் வருது. சீட்டில் நமக்கு மேகசின் ஹோல்டர் வருது. சென்டர் கன்சோலில் பார்க்கும்போது பென்ஸ் வருது. டைப் சி போர்ட் 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு ரைஸ்ட் அப் ஹம்ப் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உட்காந்து காட்டுறேன் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. சென்டரில் உட்காரும் போது ஸோ பின்னாடி இந்த ஆம்ரஸ் போர்ஷன்லாம் எதுவும் இல்லை. ஸோ தள்ளுற மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே ஹெட்ரூம் எனஃபாக இருக்குது. நீரும் நமக்கு இந்த சீட்ஸ் வந்து பின்னாடி வச்சாங்கன்னா கொஞ்சம் அடல்ட் உட்காரும் போது கஷ்டமாக இருக்கும். டை சப்போர்ட் ஓகே ஃபேக்டரில் இருக்குது. ஸோ இந்த ரோல பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர் அடல்ட்ஸ் ஒரு சைல்டு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். 3 அடல்ட்ஸ் உட்காந்து போகிற அளவுக்கு தான் வித் வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளில். நெக்ஸ்ட்டு கேபினில் நமக்கு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. டோர் பேடில் பார்க்கும்போது பிரசிடென்ட் டோர் ஹேண்டில் வருது. பிளாக் டோர் பேட் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ கண்ட்ரோல், ஸ்பீக்கர் போர்ஷன், வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் வருது. கிராப் ரெயில் வருது. செகண்ட் ரோ சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. இப்போ நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2026 பேஸ் ஹுண்டாய் எக்ஸோட வாக்கரன் பார்த்துருப்போம். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ், இன்டீரியர் சேஞ்சஸ், இந்த வெஹிக்கிள் எப்படி அப்கிரேட் ஆயிருக்கு 2026 மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அப்படின்றத பார்த்துருப்போம். இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் 5.9 lakhsலேருந்து ஆரம்பிச்சு 9.57 lakhs வரைக்கும் போகுது. டோட்டல் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்கிறது உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் நமக்கு பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது. சிஎன்ஜி டேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு பூட்டில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 60 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த வெஹிக்கிளோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு 6 ஏர்பேக்ஸ், ABS, DBD, ESC, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ESP, ஹில் ஸ்டார்ட் அசஸ் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட் வருது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து நமக்கு ரியர் சென்சார்ஸ், ரியர் கேமரா இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட வாரண்டின்னு பார்க்கும்போது நமக்கு 3 years ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு பார்க்கும்போது நமக்கு 7 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து நமக்கு 10 years ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் வருது நமக்கு ஹுண்டாய் சைட்லேருந்து. ஸோ ஹுண்டாய் எக்ஸ்டர் இந்த மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு அப்டேட்டட் பேக்கேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹுண்டாய் எக்ஸ்டர் வெஹிக்கிளை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு கார் ரிவ்யூவில் பார்க்கலாம். அன்டில் தென் see you, bye.